ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸல் ரிலேட்டடான கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எடுத்தோடனே மேலே ஹெட்டிங் கொடுக்காம இந்தமாரி டைப் பண்ணி முடிச்சிட்டேன் டேட்டா எல்லாமே. இப்போ மேலே ஹெட்டிங் கொடுக்கணும். அது இல்லாமல் இந்த பேராகிராஃப் இந்த சைடில் இருக்குல்ல, இந்த பேராகிராஃப் வந்து நான் மேலே வரணும். இதுதான் என்னோடய ப்ராப்ளம். இப்போ நான் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றத பார்க்குறேன். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அப்படியே கட் காப்பி, இந்த சைடில் கட் காப்பி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, எங்கெங்கே சேஞ்ச் பண்ணுமோ பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. டைரெக்டாக கண்டென்ட்குள்ளே வரோம். நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்ட பிறகும் இங்கே நல்லா பாருங்கள், அந்த மார்ஜின் லைனில் வச்சோடனே நம்மளுக்கு வந்து 4 சைஸ் ஏரோ ஒன்று வருதுல்ல, அப்படி வந்தவுடனே நம்ம என்ன பண்ணோன்னா டபுள் டேப் பண்ணி அப்படியே நம்மளுக்கு எங்கே அந்த பாக்ஸ் வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணி அப்படியே வச்சாலே போதும். இப்போ இந்த பாக்ஸே அதேமாரி, இது வந்து நான் மேலே வரணும்னு சொல்லியிருந்தேன். இதையும் அதேமாரியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாரி அந்த எட்ஜ் இங்கே இருக்குல்ல லைன், அந்த லைனில் வச்சு டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும். அந்த பாக்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். நம்மளுக்கு எங்கே வேணுமோ அந்த பாக்ஸ் எந்த இடத்துல வேணுமோ நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு முடிஞ்சிச்சு. இப்போ என்னோடய ஹெட்டிங் மார்க்